நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்போது எவ்விதம் அது மற்றவர்களுக்குள்ளும் விசுவாசத்தை எழும்ப செய்யுமோ அதே போன்று நம்முடைய தவறான மாதிரி மற்றவர்களிடத்திலும் தவறையே பிறப்பிக்க செய்யும் என்பதை அறிய வேண்டும். ஆதியாமம் 22 கேராரில் ஆபிரகாம் தன் மனைவியை சாராள் அம்மாவை மனைவி என்று கூற பயந்து சகோதரி என்று உரைத்தார். அதன் விளைவு பாருங்கள். ஆதியாமம் 26:7 அதே கேராரிலே ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளை தன் மனைவி என்று கூறாமல் தன் சகோதரி என்று உரைக்கின்றார். தகப்பனின் அதே மாதிரியை மகனும் பின்பற்றுகிறார். ஆகவேதான் நம்முடைய வாழ்வில் நம் பிள்ளைகளுக்கு முன்பு தவறான வாழ்வை மேற்கொள்ளக்கூடாது. அது பிள்ளைகளின் உள்ளத்தில் அதே தவறை உருவாக்கிவிடும். பெற்றோர் மத்தியில் காணப்படும் சண்டை சச்சரவுகள் பிள்ளைகளின் இருதயத்தில் திருமண உறவு குறித்த ஒரு பயத்தை ஏற்படுத்தி பின்னாட்களில் அவர்களும் அவ்விதமே விளங்கும்படியாக அமைந்துவிடும். ஆகவே நாம் எச்சரிக்கை கொள்ள வேண்டும். அன்பிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் பிள்ளைகளுக்கு மாதிரியாக நாம் முன் வாழும்போது பிள்ளைகளும் அதையே பின்பற்றுவார்கள்.